Hello students, today நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி மார்கன் தியரம். ஓகே, ஃபர்ஸ்ட் டி மார்கன் தியரம் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். டி மார்கன் லாஸ் அலோஸ் டு சிம்பிளிஃபை பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணக்கூடியதுக்கு வந்து யூஸ் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி மார்கன் தியரம் அப்படின்னு சொல்லலாம். தட் யூஸ்டு அண்டர் ஆர் கேட் தே கேன் பி சம்மரைஸ்டு அஸ். ஓகே, இப்போ நம்ம அண்டர் கேட் அப்படின்ற கேட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தோம். அதில் ட்ரூத் டேபிள்லாம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம். அதில் அண்டு கேட்டும் ஆர் கேட்டை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி மார்கன் தியரம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அல்லது ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த டி மார்கன் லாஸ்ல வந்து அடிஷன் அண்ட் மல்டிபிகேஷன் இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்வெர்ட் த இன்புட்ஸ். ஓகே, இன்புட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஏ அண்ட் பி அல்லது எக்ஸ்ஆர் ஒய்ஏ. ஓகே, இந்த மாதிரி இன்புட்டு 1 0 0 1 இல்லை 1 0 0 1. ஓகே, ஆஸ் ஏ பிக்கான வேல்யூஸ் வந்து ஒன்று ட்ரூ ஒன்று ஃபால்ஸ் அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். கம்பைன் தம் யூசிங் த அதர் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இந்த இன்புட்டை வச்சு நம்ம டி மார்கன் தியரத்தை எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இன்வெர்ட் த ரிசல்ட். ஓகே, அந்த அப்படி நம்ம அனதர் ஆப்ரேஷன் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுனால என்ன ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக் டி மார்கன் தியரத்தோட ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா. ஓகே, மேக்ஸிமம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லாஸ் தான் இருக்கு. இது ரெண்டுத்தையும் நீங்க ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டி மார்கன் தியரம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பார் அண்ட் ஹோல் பார் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி மார்கன் தியரத்தோட ஃபர்ஸ்ட் லா. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் லாவில் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ். ஓகே, பிளஸ் ஆப்ரேஷன் வந்து செய்யறாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏ ஹோல் பார். ஓகே, ஏ பார் டாட் பி ஹோல் பாரோட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிகேஷன் பண்றாங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி மார்கன் தியரத்தோட ஃபர்ஸ்ட் லா. இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பார் அண்ட் ஹோல் பார். இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா டி மார்கன் தியரத்தோட ஃபர்ஸ்ட் லா வந்து கம்ப்ளீட் ஆயிடும். நெக்ஸ்ட் டி மார்கன் தியரத்தோட செகண்ட் லா. ஓகே, இந்த ரெண்டு லாஸ்க்குமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல வந்து அடிஷன், நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கந்தாட்ட இருக்கிறது வந்து மல்டிபிகேஷன் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் லாவில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிகேஷன், நெக்ஸ்ட் வந்து அடிஷன். ஆஸ் யூஸ்வல் வேல்யூஸ் எல்லாமே ஒன்று தான், அந்த ஆப்ரேஷன் மட்டும் என்ன இருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி மார்கன் லாஸ். ஓகே, இதை வந்து ஜஸ்ட் லா 1 லா 2 அப்படின்னும் போது ஜஸ்ட் லா 1க்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus b. ஓகே, a and b வந்து டூ வேல்யூஸ் ஆர் யூஸ்டு த அடிஷன் ஆப்ரேஷன் ஈக்குவல் டு a டாட் b ஹோல் பார் அப்படின்னும் போது அந்த இடத்துல மல்டிபிகேஷன் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக வந்து நீங்கள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் ஓகே, டு சி why the first law is true, draw up the truth table. ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் லா வந்து நான் எப்படி ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்றத பத்தின ஒரு ட்ரூத் டேபிள். ஓகே, இந்த ட்ரூத் டேபிளை பேஸ் பண்ணி நீ என்ன பண்ணிக்கணும், ஸ்டெப் 1 2 3 4 5 அந்த மாதிரி உங்களுக்கான செய்முறை விளக்கம் மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும் எழுதிக்கணும். அதுல ஏ பி ஓகே ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. அதுல ஏவோட வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 1 1. நெக்ஸ்ட் பியோட வேல்யூஸ் 0 1 0 1. இதை வந்து எதுவும் யாரும் என்ன பண்ண தேவையில்ல, மெமரி பண்ணிக்க தேவையில்ல. ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, இது காமனான வேல்யூஸ் 0 0 1 1 0 1 0 1. எப்பயுமே ஸ்டார்டிங்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் இருக்கும் அப்படின்றத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு வேல்யூஸ் இருக்கு நம்மளுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் லா வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் இப்போ. ஓகேவா, அந்த ஃபர்ஸ்ட் லாவை ப்ரூவ் பண்றதுக்காக இந்த ட்ரூத் டேபிள் வந்து ஏபி அப்படின்ற ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஏ பார். ஏ பார் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட ஆப்போசிட் தான் என்னது ஏ பார். 0 0 1 1 ஏவோட வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பாரோட வேல்யூஸ் வந்து 1 1 0 0 இன்வெர்ஸ் கேட். ஓகே, கேட்ல வந்து நம்ம பார்த்துறோம் இல்லையா, நம்மளோட வேல்யூஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டா மாறிச்சு அப்படின்னா அது வந்து இன்வெர்ஸ் கேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அதே as usual என்னது பி பார். ஓகே, பியோட வேல்யூஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஏ பார் டாட் பி பார். ஓகே, ஏ டாட் பி ஹோல் பார் அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே மல்டிபை பண்றோம். 1 1ன்னு வந்தால் மட்டும்தான் 1, மற்ற எல்லாமே 0. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே ஹோல் பார் பண்ண போறோம். ஹோல் பார் பண்ணும்போது என்ன இருக்கு, 1ன்ற வேல்யூஸ் வந்து 0வா மாறும், ஜீரோஸ் எல்லாமே 1ன்னு மாறும். ஓகே, அண்ட் ஃபைனலி இன்வெர்ட் அகெயின்ஸ். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாவோட ப்ரூஃப். ஓகே, உங்களுக்கு ஒன்ஸ் மோர் கூட நான் சொல்றேன், பார்த்துக்கோங்க கிளியரா. ஜஸ்ட் ரெண்டு வேல்யூஸை நம்ம கொடுத்துருக்கோம். ரெண்டு வேல்யூஸை வந்து அப்படியே ஆப்போசிட்டா மாற்ற போறோம். இங்க பார்த்துக்கோங்க,
ரைட் ஹேண்ட் சைடு இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ கொடுக்குறேன், அதே ஏ பார், நெக்ஸ்ட் பி பார், நெக்ஸ்ட் ஏ டாட் பி ரெண்டுதுக்கான ஹோல் பார், நெக்ஸ்ட் வந்து அதோட ஃபைனலான இருக்கக்கூடிய ஏ பார் டாட் பி பார் அண்ட் ஹோல் பார். இதை வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டேன். ஃபைனலாக நமக்கு வரக்கூடிய அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 1 1. ஓகே, நீங்கள் இதை எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பி அப்படின்றது வந்து இன்புட் வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இதோட ஸ்டெப் 1ல வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பார் அப்படின்றது வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல வந்து பி பாரை பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல வந்து ஏ பார் டாட் பி பார் அப்படின்றத பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் 5ல வந்து ஏ பார் டாட் பி பார் ஹோல் பாரை வந்து நான் ஃபைனலாக வந்து டிமார்கன் தியரத்தோட ஃபர்ஸ்ட் லா வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்றத கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ த ட்ரூத் டேபிள் ஃபார் போத் சைடு ஆஃப் லாஸ் ஒன் ஆர் இனிஷியேட்லி. ஓகே, இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பியும் ஏ பார் டாட் பி பார் ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்டா இருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு இது முன்னாடியே ப்ரூவ் பண்ண சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். ஓகே, ஏ பிளஸ் பியும் ஏ பார் டாட் பி பார் அண்ட் ஹோல் பாரும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலன்ஸ் அப்படின்றது என்னது, ரெண்டு பக்கமும் சமமான ஒரு லாவை வந்து நம்ம மேக் பண்ணிருக்கணும். அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, இதுதான் டிமார்கன் தியரத்தோட ஃபர்ஸ்ட் லா. ஓகே, த செகண்ட் லா கேன் பி வெரிஃபைடு இன் த சேம் வே. as usual என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூஸ் தான் ஏ அண்ட் பிக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 1ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா as usual ஏ பார் நான் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல வந்து பி பார், நெக்ஸ்ட் ஏ பார் பிளஸ் பி பார். பிளஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0ன்னு இருந்தால் மட்டும்தான் 0, மற்ற ஏதாச்சும் 1 ட்ரூவா இருந்தாலுமே அதோட வேல்யூஸ் வந்து 1ன்னு மாறிடும். நெக்ஸ்ட் ஏ பார் பிளஸ் பி பார் அண்ட் ஹோல் பார். ஹோல் பார் அப்படின்னும் போது இதோட ஆப்போசிட், அப்படி 0ன்னு இருக்கிற இடத்துல 1, 1ன்னு இருக்கிற இடத்துலமே 0 அப்படின்றது. நெக்ஸ்ட் இஸ் த ட்ரூத் டேபிள் ஆஃப் ஃபார் போத் சைடு ஆஃப் லாஸ் 2 ஆர் இனிஷியேட்டட். ஏ பி ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஏ டாட் பி வந்து 0 0 0 1, ஏ பார் பிளஸ் பி பார் அண்ட் ஹோல் பார் அப்படின்றது வந்து 0 0 0 1. ஓகே, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்கன் தியரம். ஓகே, இந்த ட்ரூத் டேபிள் வந்து உங்களுக்கு சிம்பிளா கிளியரான இன்ஃபர்மேஷனாக இருக்கு. ஓகே, நீங்க எழுத வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லாஸை படிக்கிறீங்க, 2 லாக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வித் ட்ரூத் டேபிள். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸ், வெரி இம்பார்ட்டன்டான ஒரு 10 மார்க் கொஸ்டின். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.